பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடசங்க நிர்வாகிகளே, வணிக சங்க நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து, சென்னை மாநகரில் தொடர்ந்து நீர்மூர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சிகள் அந்தந்த பகுதிகளே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் தன்னால் முடிந்த நற்பணிகளை அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய சமுதாய சொந்தங்கள் செய்து வருகிறார்கள். அவர்களை முதற்கண் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பகுதியில் மக்கள் தாகம் தீர்க்கும் தண்ணீர் பந்தல் தொடர்ந்து நமது அண்ணாச்சி திருக்கரங்களால் முதலில் திருமலை செய்து தொடங்கப்பட்டது. அடுத்து திருவம்பாக்கம், அடுத்து இங்கே விருகம்பாக்கம் என்று இந்த நாடார்களின் சங்கங்கள் எப்பொழுதும் எங்குமே முதல் அவர்கள்தான் தண்ணீர் பந்தல் இருப்பார்கள். பொதுநல திட்டமும் அவர்கள்தான் முன்னிட்டு செய்வார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது நண்பர் இங்கே இந்த பகுதி மக்களின் சாதத்திற்கு போட்டு தண்ணீர் பந்தல் சென்றிருக்கிறார். அவர் ஒரு எடுத்த காரியத்தை சிவனை முடிக்கக்கூடிய நல்ல மனிதர், பண்பாளர், அமைதியானவர், அனைவரும் அன்பான சிரித்த முகத்தில் பழகக்கூடியவர். நீர்மூர் பந்தலை என்று இந்த ஆண்டு முதல்வர்களாக அண்ணன் மணிராஜ் அவர்கள் தலைமையில் துவங்கி இருக்கிறார்கள். நல்ல விஷயம். இதை தொடர்ந்து அவர்கள் செய்ய வேண்டும். தொடர்ந்து அவர்கள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு நாடாசங்க சார்பாக வாழ்த்துகள். நன்றி. நீர்மூர் பந்தல் இந்த நிகழ்வு மென்மேலும் வளர்ந்து நாம் அனைவருக்கும் பயனுள்ளதாக நம் சமுதாய பணியை தலைநகர் சென்னையில் தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு தொண்டர்கள் அனைவரையும் எங்க சொல்ற வெயிலா இருக்கப்பா சும்மா ரொம்ப பேசிருந்தீங்கன்னா வெயிலா இல்லைன்ட்டாங்க. அதனால அவங்களையும் 2 நாளைக்கு முன்னாடி பிறநாள் கண்ட எங்களுடைய மாவீரன் ஜாக்குவார் தங்கராஜ் அவர்களையும் மற்றும் பேரோட பேர்கள் தெரியல எல்லாரையும் வணங்கி மாவீரன் கராத்தே செல்வியினருடைய அந்த ஆத்மாவோடு நின்று கொண்டிருக்கக்கூடிய சிங்கமுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி, வணக்கம்.
ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை இங்கே ஒரு நற்பணி நாயகன், அதாவது தமிழ்நாட்டில் சங்கங்கள் நற்பணி செய்யலாம் அப்படின்னு வழிகாட்டினது ஒரே தலைவர் என்ஆர் தனபாலன். அவரை தலைவராக ஏற்றுக்கொண்ட அகில இந்திய நாடார் சங்கத்தின் தலைவர் மணிராஜ் அவருடைய சேவை தொடர நாங்கள் எல்லாம் ஆதரவாக இருப்போம் என்று இந்த நேரத்திலேயே கூறிக்கொண்டு அவரது நற்பணி தொடர வேண்டும். விருகம்பாக்கமே காமராஜர் பிறந்தநாள் வரைக்கும் இந்த தண்ணீர் பந்தல் தொடர வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தண்ணீர் பந்தல் திறப்பு விழா. இந்த திறப்பு விழாவானது எங்களுடைய பாச தலைவர் என்ஆர்டி அவர்கள் திருக்கரங்களால் துவக்கி வைக்கப்படுகிறது. இந்த சங்கமானதும் பெருந்தலைவர் மக்கள் கட்சி எங்களுடைய பாச தலைவர் அவர் வழிகாட்டின் பேரில் இந்த சங்கமானது ஆரம்பிக்கப்பட்டது. ஆகையால் எந்தும் சமுதாய பணி, சமுதாய மக்களுக்காக ஒரு சேவையை உருவாக்க வேண்டும் என்ற எங்கள் தலைவருடைய ஆணைக்கு இணங்க மணிராஜ் அவர்களும் அவரை சார்ந்தவர்களும் இந்த ஏற்பாடை வெகு விமர்சையாக செய்துள்ளதற்கு மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து நாடார் சமுதாய பெருமக்களும் வியாபார சங்க பெருமக்களுக்கும் வணக்கம் சொல்கிறேன். இந்த நற்பணி மன்றத்தில் முதல் நாயகன் எனக்கு தெரிஞ்சு, எனக்கு 75 வயசாகுது, எனக்கு தெரிஞ்சு என்ஆர்டி தனபாலன் அவர்கள் தான். ஏன் அப்படின்னா அவர் நான் அவர் கூட நிறையா கூட பயணிச்சிருக்கேன். இன்னைக்கு அனாதை குணம் அப்படின்னாக்க முதல்ல அவர் செலவு பண்ணி அடக்க பண்ணாரு. குழந்தைங்க, திருமணம், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான திருமணம் பண்ணி வச்சிருக்காரு. இன்னைக்கு ஒரு வேளை அதெல்லாம் பண்ணாமல் தான் சென்னை ஃபுல்லாக அவர் பேரில் இருக்கும். அதெல்லாம் பண்ணனால இன்னைக்கு கொஞ்சோண்டு இடம் வச்சிருக்காரு. இருந்தாலும் நற்பணி பண்ணுறவருக்கு நிறையா இறைவன் நீண்ட ஆயிரம் நிறைஞ்ச உடல் நலத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் வேண்டியிருக்கு. 75 செல்வம், புகழ், ஆரோக்கியம் எல்லாமே இருக்கணும். ஏன்னா அவர் அள்ளி கொடுக்குறவர், அவர்கிட்ட இருந்தால் தான் கொடுப்பாங்க. செல்லாம் அள்ளி கொடுத்து அண்டர்ல போயிட்டு இருக்காங்க. அவர் அப்படி இல்லை, அள்ளி கொடுக்குறாரு. அதனால நிறையா நாள் இன்னும் 200 வருஷம் வாழணும் அப்படின்னு இந்த நிர்வாகத்தில் வேண்டிக்கிட்டு மணிராஜ் அவர்கள் எப்போதுமே சுறுசுறுப்பானவர். எங்கே அவர் ரொம்ப சுறுசுறுப்பானவர், எதுவுமே நல்லது செய்ய நினைப்பார். இன்னைக்கு இந்த நீர்மோர் அப்புறம் பழங்கள்லாம் நிறையா வச்சுருக்காரு. அதுக்கு வாழ்த்துக்கள் மணிராஜ் சார். இது மாதிரி எல்லாருக்கும் செய்யுங்க. பிறக்கிற தண்ணி பந்தல் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தண்ணி பந்தல்ல தண்ணீர் ஊற்றுங்க. தயவு செய்து யாரும் நம்பிட்டு இங்க தண்ணி இருக்கும்னு நம்பிடுறாங்க. இப்ப மாநாட்டெல்லாம் நைட்டு 12 மணிக்குனாலும் தண்ணி இருக்கும். தண்ணி இல்லைன்னா அந்த டயத்தில் நாங்கள் தண்ணி ஊற்றுவோம். அதுதான் தண்ணி பந்தல் திறக்கிறதுக்கு ஒரு மெயின். இந்த பகுதியில் உள்ள மக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு மார்க்கெட் பகுதி. பலர் வெயிலில் அலைஞ்சிட்டு இருக்கும்போது தண்ணீர் தாகம் எடுத்து வெயில் நேரத்தில் அந்த தண்ணீர் தாகம் தீர்ப்பதற்காக இன்று பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணாச்சி என்ஆர் தனபாலன் அவர்கள் தலைமையில் இன்னைக்கு அவர் கைகளால் இன்னைக்கு இந்த நீர்மோர் பந்தலை திறக்கிறாங்க. மேலும் இது போன்ற பல சிறப்பான பணிகளை அண்ணன் மணிராஜ் அவர்கள் தொடர்ந்து எடுத்து செய்ய வேண்டும். அதாவது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அரிசி கடை வச்சுக்கிட்டு சொந்த உழைப்புல, அதாவது இன்னைக்கு ஒரு கடை வச்சு உழைச்சி சம்பாதிச்சு அதுல 10 ரூபா எடுத்து செலவு பண்றாரு. அதுதான் நம்ம சமுதாயத்துக்கே அழகு. நாடார் சமுதாயத்துக்கு எது அழகு? உழைச்சி நம்ம சம்பாதிக்கிற காசுல நம்ம பாக்கெட்ல 10 ரூபா எடுத்து செலவு பண்றதுதான் நம்ம சமுதாயத்துக்கு அழகு. அதை செய்யக்கூடிய மணிராஜ் அவர்களுக்கு அனைவரும் கைத்தட்டி ஆரவாரம் செய்யணுன்றதை இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு செஞ்சிருக்கக்கூடிய மொத்த செலவுன்னு அவர் கை காசுல பண்றாரு. சொந்தமா உழைச்சி அவர் பாக்கெட்ல இருந்து எடுத்த கை காசு பார்த்துங்க. இப்படிப்பட்ட உழைக்கக்கூடிய சமுதாயத்திலிருந்து நம்ம வந்திருக்கோம். இது போன்ற பல செயல்களை அண்ணன் மணிராஜ் அவர்கள் மேலும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நீர்மோர் பந்தல் இந்த வருடம் மட்டும் இல்லாமல் இன்னும் அடுத்தடுத்து பல 100 வருடங்கள் இது போல அவர் திறந்து செய்யணும் அப்படின்னு வேண்டி விரும்பி சென்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைவர்களே, நிர்வாக பிரமுகர்களே மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் முதற்கொள்ளைய மதிய வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். மணிராஜ் அவர்களுக்கு நான் பாராட்டு தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் இன்று நம்முடைய தன்னுடைய காட்டிய சொன்னது போல தன்னுடையிலிருந்து இதை உண்மையிலே செய்கிறார், பாராட்டுகிறது வேண்டும். அது மட்டும் இல்லை, ராமர் பாண்டியன் அவர்கள் செல்லுமணமெல்லாம் சொல்கிறார். அதாவது அரசியல்வாதிகளைப் போல நாம் நீர்மோர் பந்தல் திறக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அன்னைக்கு ஒரு நாள் போஸ்ட் கொடுத்து விட்டு அந்த வேலையை செய்யாதீர்கள். அதாவது வேறு எதுக்கு நீங்கள் அதாவது கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, பழச்சாறு கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, இல்லை என்றால் நீங்கள் அதாவது தர்பசி கொடுக்கணும் பரவாயில்லை, மோர் கொடுக்கணும் பரவாயில்லை, 24 மணி நேரம் தாகம் எடுப்பவர்கள் தண்ணீர் வழங்குவது உண்மையிலே அருமையாக இருக்கும். அதோடு மட்டுமல்ல, அவர் சொன்னதெல்லாம் காமராஜர் பிறந்த நாள் ஜூலை 15 வரை கொடுக்கிறார். ஒரு நல்ல யோசனை. ஆனால்
அத்தகையவாறு இன்று நீங்கள் கொடுக்கவில்லை என்றாலும் தவிர்த்த வாங்கி தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்பதா. ஏன்னா நீரின்றி அமையாத உலகம் என்பதை விட இன்று ஒவ்வொரு வருடமும் பருவநிலை மாற்றம் ஏற்பட்டிருந்தது. பருவநிலை மாற்றத்தின் காரணமாக இன்றைய பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னும் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட இன்னும் கத்திரி வெயிலே வரவில்லை. இருந்தால் வெளியே வர முடியாத வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. அதோடு மட்டுமில்லை, இந்த ஆண்டு குறைந்த 4-5 டிகிரி செல்சியஸ் கூடும் என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலை மக்கள் எல்லாம், அதாவது கேரளா பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் நடந்த பிறகு ஒரே நாளிலே வெயில் தாக்கத்தை 10 பேர் இறந்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். இதுபோல் இன்னும் வர வர வெயில் அதிகமாக இருக்கும் பொழுது, அதாவது டீஹைட்ரேஷன் ஆகிய காரணத்தினால் தண்ணீர் அகத்திற்கு உடனடியாக தண்ணி வேணும் என்ற காரணத்தினால் கண்டிப்பாக இது ஒரு அருமையான செயல். ஏனென்றால் இது ஒரு மார்க்கெட் பகுதி, இங்கே மக்கள் வந்து செல்வார்கள். அவர்கள் தவிர்த்தவர்கள் தாகம் கொடுக்கும் அருமையான ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கார் மணிராஜ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, அவர் காமராஜ் விழா என்றாலும் எந்தெல்லாம் முதலும் நிச்சயமாக அவருடைய பங்கு நிச்சயமாக இருக்கும். அவருடைய சேவை தொடர வேண்டும் என்று சொல்லி, அதை ஏற்கனவே சொன்னார்களா, நாடார் சங்கங்களும் வியாபார சங்கங்களே இன்னைக்கு தமிழகத்தில் ஏன் சென்னை வரைக்கும் எடுத்துக்கொண்டாலே குறைந்தது ஒரு 500க்கு மேலாக இருக்கும். அவர்கள் எல்லோருமே இதோடு ஏற்பாடு செய்தாலே மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக இருக்கும். அனைவரும் இதை செய்ய வேண்டும் என்று வாழ்த்து விடுவேன். நன்றி, வணக்கம்.